நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசீர்வாதம் நல்லா பேசுப்பா. என்ன பேசணும்? இங்கிலீஷ்டா. பேச்சு போட்டின்னு சொன்னியே, அது என்னடா முழிக்கிற? உங்க அப்பா வேற நீ பேச போறத நினைச்சு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு தானே அது? ஆமா ஆமா, நீங்க தான் அது. ராத்திரிலாம் அதை சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருந்தாருடா. ஒழுங்கா பேச ஆசீர்வாதம். கண்டிப்பா போறாராமா. என்னடா கேள்வி இது? இதுக்காக தானே ஒரு வாரமா லாரி ஓட்டாம உட்காந்துட்டு இருக்காரு. வருவாரான்னு கேக்குற? இன்னைக்கு காலையில முதல் மாஸ்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்திருக்காரு. அப்பா பெல்ட் கட்டிருக்காரா? அது இல்லாம என்னைக்குடா வெளில போயிருக்காரு. என்ன சொல்றான் நாய்க்குட்டி? நீங்க கண்டிப்பா வருவீங்களான்னு கேக்குறான். ஏன் பண்ணிக்குட்டி, அப்பா எப்படா வராம போவேன்? வருவேன் ராஜா, கண்டிப்பா வருவேன். நான் சொல்லல, நீ பேசுறப்ப உங்க அப்பா வரிசையில உட்காந்துட்டு விரல்லாம் கீழே விழுற மாதிரி படன்னு கையை தட்ட போறாராம். எல்லாம் முடிஞ்சது. என்னடா அப்படி பாக்குற? உங்க அம்மா சொன்ன மாதிரி சத்தமா கை தட்ட தான் போறேன். வா போலாம். கொஞ்சம் இருங்க. என்னடி? உள்ள இட்லி வெந்துகிட்டு இருக்கு, புள்ள சாப்பிட்டு போட்டுமே. போடி அந்த பக்கம். என்னங்க என்ன நொண்ணுங்க? அவன் ஃபுல்லா இட்லி தின்னுட்டு அங்க போய் படுத்து தூங்குறதுக்கா? சாப்பிடலன்னா வயிறு எரியுங்க. எரியட்டும், அப்பதான் அவன் ஜெயிக்கணுங்கிற வெறி வரும். என்னடா? அது இல்லங்க, வெறும் வயித்தோட இருக்கும். ஏண்டா இட்லி வேணுமா? பாத்தியாடி என் பாம்பு குட்டிய? எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா மட்டும் என்ன உயிரோட விட்டுருப்பியா? போலாமாடா? கொஞ்சம் இருங்க, பிள்ளைக்கு சிலுவை போட்டு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் போடு, டைம் ஆகுது. ஏசப்பா, என் பிள்ளை எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து. என்னடி வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கிளம்புங்க. கிளம்பும் போதே மணி அடிக்குது, நல்ல சகுனம் தான். ஹலோ? ஐயோ, என் லாரி போச்சா? ஐயோ, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னையாச்சு? என்னடி இப்படி ஆயிடுச்சு? என்னங்க ஆச்சு? ஐயோ, லாரி காணாம போயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் முதலாளிக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஒண்ணுமே புரியலடி. ஏசப்பா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடா அப்பா வண்டி காணாத போச்சுன்ற சிரிக்கிற? இல்லம்மா, அப்பா இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்லையா, அதான் சிரிப்பு வந்துச்சு. ஏசப்பா, வண்டி கிடைச்சா என் பிள்ளைக்கு வேளாங்கண்ணி கூட்டி வந்து மொட்டை போடுறியா? அப்போ எனக்கு தான் மொட்டையா? வாட்டட்டாங்க நல்லா பேசணும்னா. தேங்க்ஸ். எல்லாரும் வெண்ணிலாக்கு ஒரு ஓ படுங்க. டேய், ஸ்கூலே நம்மள தாண்டா வேடிக்கை பாக்குது. ஆமா ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதானே சமைச்சே போட்டியில கலந்துக்கிறோம், பார்க்கதான் செய்வாங்க. திரும்ப நான் டப்பா பத்திய பிள்ளைற. வெண்ணிலா ஜெயிக்கணும்னு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தேன், அதான். பாரு, ஆல் தி பெஸ்ட் வாட்டட்டாங்க, செமையா கலக்கு. தேங்க்ஸ் மண்டா. ஏய், நல்லா படிச்சிட்டல? படிச்சிட்டேன். நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வையா, ஸ்கூலே நம்மள தான் திரும்பி பார்க்கும். ஆமா வாட்டர் டேங்க, இப்போ ஸ்கூல் சைடா பாக்குதே, நீ ஜெயிச்சோட திரும்பி பாக்கும். டே பல்லா, என்ன நக்கலா? கோச்சு கதை புட்டி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்னடா விளையாட்டு? அடடா, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாம சண்டை? ஆமா ஆமா, சமாதானம் சமாதானம். ஏய், இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நேரா போற, பேசுற, வர. ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்லடி. ஏன் அப்படி சொல்ற? கப்பை பார்த்தேன், சின்னதா தான் இருந்துச்சு, அதான் சொன்னேன். இவ்வளவு பாருடி, கப்பை பிடிக்கல, அதனால தான் ஜெயிக்கல கூட சொல்லிடலாம். ஏய், இந்த விஷயம் நல்லா இருக்குல்ல? என்ன கைபாம, நீயும் போட்டியில கலந்து போறதா சொன்னாங்க? அப்படியா? என்கிட்ட யாருமே அப்படி சொல்லலையே. டேய், கதை விடாதடா. நான் கதெல்லாம் விடல, எனக்கு இங்கிலீஷே பிடிக்காது. நாங்கடா. ஆமா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அப்படி போடாரு வாழ. பசங்களா, குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, இன்னைக்கு உங்க கிளாஸ்ல இருந்து போட்டியில பேச போறது யாரு? வெரி குட் வெரி குட். என்ன வெண்ணிலா, ஸ்பீச் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? பண்ணிட்டேன் சார். ஏமா, மேடையில ஏறி பேச போறோமோன்னு பயமா இருக்கா? இல்ல சார். பயப்படவே பயப்படாத. மேடையில ஏறும்போது எதிரில உட்கார்ந்து இருக்கவன் எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கோ. அப்ப எதிரில நீங்க நிப்பீங்களா சார்? என்னையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். இங்க பாருமா, உலகத்திலேயே நாம மட்டும்தான் அறிவாளி. நம்மளை அடிச்சுக்க எந்த கொம்பனும் இல்லைன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான், தூள் கிளப்பிடலாம். இங்க பாருமா, எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, சூப்பரா விளையாடணும், அதுதான் முக்கியம்.
வருமா சூப்பரா பண்ணோம்னு நமக்கு திருப்தி இருந்தா போதும். அதாம்மா பெரிய கப்பு. டேய் வெண்ணிலா பேசும்போது சும்மாவே கை தட்டுங்கடா. அப்பதான் மார்க் போடுறவனுக்கு அவன் நல்லா பேசுறதாவே ஒரு நினைப்பு வரும். சார் சூப்பரா தட்டுறோம் சார். அப்புறம் மற்ற பசங்க பேசுறப்போ அதை கவனிக்காத மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். அப்பதான் அவன் நல்லா பேசலன்னு மத்தவங்க நினைப்பாங்க, ஏன் அவனே நினைப்பான். இதெல்லாம் சில டெக்னிக். சூப்பரா ஃபாலோ பண்றோம் சார். அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. டேய் ஸ்டாலினோட உழைப்புக்காக ஆகுது இவன் ஜெயிக்கணும். சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். கைபாம் உனக்கு விசில் அடிக்க தெரியுமில்ல? தெரியும் சார். வெண்ணிலா பேச ஆரம்பிச்சதும் நீ விசில் அடிச்சிரு. சார் ஆனா அழகு கண்ணுல படாம குனிஞ்சு விசில் அடிடா. பார்த்தா நோண்டி நொங்க எடுத்துருவான். வெண்ணிலா சார் ஆல் தி பெஸ்ட். Thank you, நீ sir. ப்ரிப்பேர் பண்ணு. டேய் அவளை தனியா விடுங்க, அவ ப்ரிப்பேர் பண்ணி தயாராகட்டும். போங்க போங்க போங்க. ஏய் இந்த பேப்பர் அன்னைக்கு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன. இது ஜெராக்ஸ் பா, நல்ல வேலை ஒரு காப்பி வச்சிருந்தேன். ஓ Respected chief guest Rahul. எனக்காக எப்பவும் நான் எதுவும் கேட்டதில்லை. ஆனால் என் பசங்களுக்காக கேட்க நிறையா இருக்குது. இந்த பசங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லதாக அமையணும். இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச வெண்ணிலாவுக்கு தைரியத்தை கொடு. அவளோட வெற்றி மூலியமாக மற்ற பசங்களுக்கு நம்பிக்கையை கொடு. ஒதுக்கப்பட்ட இந்த பசங்களுக்காக ஒரு சின்ன அங்கீகாரத்தை கொடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ ஸ்டாலின் இங்க வாயா. சார் சொன்னேன் பாத்தீங்களா? அங்க போட்டி ஏற்பாடு எல்லாம் பலமா நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னமோ அங்க தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கற? ஒன்றும் இல்லை சார். என்ன சார் ரெடியா? எதுக்கு? போட்டி சார், போட்டி போட்டி. என்னங்க நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு? யார் ஜெயிச்சா என்ன? எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட் தானே. என்ன சார் ஒரேடியா வெள்ளக்கொடி காட்டுறீங்க? என்ன உங்க பசங்க போட்டியில பேசுறாங்களா இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக பேசுகிறாங்க. அப்ப ஒருவேளை நல்லா பேச மாட்டாங்கங்கிற பயம் வந்துருச்சா? இருக்கும். அதான் ஸ்டாலின் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருந்தான். விட்டா போதும் பசங்க போடுற யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நானும் 7C தான் சொல்லி போட்டியில கலந்துக்கிட்டாலே கலந்துப்பா. சார் அட நீ வேற ஜோக்குக்கு சொன்ன ஷாக் ஆகுற. வாங்க சார், நமக்கு வரப்போற கப்பை போய் பார்த்துட்டு வரலாம். போங்க போங்க, இப்பயே போய் கப்பை பார்த்துக்குங்க. ஏன்னா போட்டிக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்க முடியாதுல்ல. ஐயோ ஸ்டாலின், உன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. தேங்க்யூ சார். ஆனா அந்த நக்கல் மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கலையா. சாரி சார். போட்டிக்கு அப்புறம் இந்த கப்பை நாங்க பார்க்க மாட்டோமா என்ன? வழக்கமா வாங்குறத விட சொந்த பணத்தை போட்டு பெரிய கப்பா வாங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன் சார்? நீங்க தோத்து நாங்க ஜெயிக்கிறப்போ அது பெருசா தெரியணும் இல்ல, அதுக்கு தான். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வேலை செய்யாமல் ஓபி அடிக்கும் அழகன் என்கிற சுப்பையா எங்கிருந்தாலும் மேடைக்கு விரைந்து வரவும். சார் யார் சார் அது? குரலை கேட்டா தெரியல? அந்த பிளட் சுண்ணாம்பத்தலைய குரல் தான் அது. இந்த வந்துடுறேன். அடுத்து வரும் பாடல் ஏஎச்எம் சுப்பையாவுக்காக. நான்சென்ஸ் நான்சென்ஸ். ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? என்ன திடீர்னு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்றீங்க? அப்படியே எங்களோட ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான். இதுக்கு பின்னால வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. ஓ அப்படியா? தென் தேங்க் யூ. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். என்ன சிரிக்கிறீங்க? சரி நமக்குள்ள பேசிப்போம். உண்மையை சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிறைய இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்போம்.
வெண்ணிலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பயமா இருக்கா? ம். இருக்கத்தானே செய்யும். நான்லாம் பேசும்போது மைக்கை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்குவேன். அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இப்போ பாரு, அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் ஜெயிக்க முடியும். 1000 மேட்ச் விளாண்டா கூட ஒவ்வொரு மேட்ச் விளாட போகிறப்ப எனக்கு பயமாக தான் இருக்குன்னு சொல்லி சச்சின் தெண்டுல்கர் சொல்லலையா? அதுக்கு பேர் பயம் இல்லைப்பா, அந்த வேலையை கரெக்டாக செய்யணுன்ற அக்கறை. இங்கே பாரு, ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்க. இன்னைக்கு வெற்றிகரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் பயந்தவங்க தான். அந்த பயம் வர்றதெல்லாம் சாதாரண விஷயந்தான். அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீ நல்லா பேசு, சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் கலந்துக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? உனக்கு ஜெயிப்பமா தோப்பமான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் தூக்கி தூர போடு. நீ நல்லா பேசுனா அதுவே எனக்கு போதும். இங்கே பாரு, இன்னும் நிறைய போட்டியெல்லாம் வரும். நம்ம மெதுவாக ஜெயிச்சுக்கலாம். என்ன சிரிக்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒழுங்காக பேசி முடிச்சிட்டா நம்ம கிளம்பி கூட போயிடலாம். ப்ரைஸ் வந்தால் வரட்டும், வரலண்டா போகட்டும். கண்டிப்பா பிரைஸ் வாங்குவேன் சார். வாங்கலைன்றாலும் பரவாயில்லைன்றேன். நீ ஒழுங்காக பேசி முடிச்சிட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸ் வாங்கின மாதிரி தான். என்ன, சரியா? சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Good morning, everyone. We are about to start the English oratorical competition. Before that, I would like to call our AHM, Mr. Subaya, to give the welcome address. என்னடா சொல்றாங்க? அவங்க அழகனை கூப்பிடுறாங்க. இப்ப எதுக்கு அந்த ஆளை கூப்பிடுறாங்க? சும்மா பேசதான். அழகன்னா ஸ்டைலு தான். அருமை தாய்மார்களே, அன்பு பெரியோர்களே. யோ, இங்க எங்கேயா தாய்மார்களும் பெரியோர்களும் வந்தாங்க? இப்படி நடுவில் பேசிட்டே இருந்தா நான் இறங்கி போயிட்டே இருப்பேன். பேசு பேசு. சின்ன வயசுல இருந்தே என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன். நாங்க 2 பேருமே இதை விளையாட்டாவே பண்றது. என் உயிரினும் மேலான மாணவ மணிகளே, அவர்களின் கல்வி கண்களை திறந்திட அயராது பாடுபடும் அனைத்து ஆசிரியர்களே, ஆங்கில ஆசிரியர்களே, பள்ளி நலனுக்காக முடி நிறைத்தாலும் பணி நிறைக்காமல் அயராது பாடுபட்டு வரும் பழுத்த பழம் ஐயா தலைமை ஆசிரியர் நட்ராஜ் அவர்களே. சைக்கிள் கேப்ல நமக்கு வயசாச்சுன்னு போட்டு தள்ளுறானே. நாங்கள் அழைத்ததும் தன்னுடைய முக்கிய பணிகளுக்கு நடுவிலும் ஓடோடி வந்த சிறப்பு விருந்தினர் மாக்கா சூப்பா கல்லூரியின் ஓய்வு பெற்ற முன்னாள் முதல்வர் ஐயா டேவிட் சகாயம் அவர்களே, மேடையில் உரையாற்ற காத்திருக்கும் எனது அருமை மாணவ மணிகளே, அதை காண அலைகடலென திரண்டிருக்கும் எனது மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அழகன் அமர்வதற்கு முன்னால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபைண்ட் தி பர்பஸ், தி மீன்ஸ் வில் ஃபாலோ என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி? ரொம்ப சுமாரா இருந்துச்சு. உங்களுக்கு பொறாம சார்? பொறாமை இல்ல, நீ பேசுன லட்சணம் அவ்வளவுதான். ஆமா, கடைசியில என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அதுக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். யோ, புரியாம தாயா கேக்குறேன், என்னன்னு சொல்லு. போட்டி முடிஞ்சதும் சொல்றேன். ஏன், உனக்கும் தெரியலையா? எஸ்ர கேட்டு தான் சொல்ல போறியா? Now, I would like to call our beloved HM, Mr. Natraj, to honor our chief guest, Mr. David Sahayam. I request our HM, Mr. Natraj, to speak a few words about our chief guest. இருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்போல்லாம் போட்டிங்கிறது எதுக்காக வச்சாங்கன்னா, சில நல்ல திறமைசாலிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் தான். ஆனா இன்னைக்கு போட்டிங்கிறது ஒரு பக்கம் திறமைசாலிகளை கண்டுபிடிக்க உதவுனாலும், இன்னொரு பக்கம் போட்டியில கலந்துக்கிறவங்க மனசுல ஏதோ தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ற மாதிரி வளர்த்துக்கிட்டு வர்றோம். சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசுறாரு பாருங்க. எப்பவுமே இருந்தாலும் இப்படிதான் சார். போட்டி இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை இருக்க கூடாது. என்ன நான் சொல்றது?
போட்டியில சந்தோஷமா கலந்துக்கணும். ஆனா ஜெயிக்கிறேன்னா வருத்தப்படக்கூடாது. என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி அடுத்த முறை வெற்றி பெற முயற்சி பண்ணணும். தோத்துட்டா உடனே உலகமே இடிஞ்சு போன மாதிரி நாம உடைஞ்சு போய் உட்காரக்கூடாது, தெரியுதா? சில பேர் நல்லா பாடுவான், ஆனா ஆட வராது. சில பேர் ஆடுவான், பேச வராது. சில பேர் நல்லா பேசுவான், ஆனா ஓட வராது. சில பேருக்கு எதுவுமே வராது, ஆனா வந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால நாம இந்த போட்டியில கலந்துக்க முடியலையே, நாம சரியில்லையோன்னு யாருமே யோசிக்க கூடாது. கை தட்டுறது கூட ஒரு மாதிரியான திறமை தான். அந்த திறமை வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்களா சார், இந்த ஆள் ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி பேசல. உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. இருங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். போட்டி ஆரம்பிக்க சொல்லுங்க. எஸ் சார், போட்டி ஆரம்பிங்க. Dear students, now we will start the speech competition. First, I would like to call Ravi from 7th A to start the speech. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Dear students, now we will start the speech competition. First, I would like to call Ravi from 7th A to start the speech. Good morning, sir. Good morning, sir. ஏ ரவி, இது வணக்கம் வைக்கிற போட்டி இல்லடா, இங்கிலீஷ் பேச்சு போட்டி. பேசு. Respected chief guest, dear teachers, and my dear most friends, and my dear talk about my country, India. It got independence at 15th of August 1947. It is surrounded by the water and three-side land on one side. It is crowned by the Mount Everest, the world highest peak. It is a democratic country ruled by the Prime Minister and the President. பிச்சு உதறாண்டி. என்னதான் இருந்தாலும் கான்வென்ட்ல ஐயோ பின்றாண்டி. ரவி எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவான். உனக்கு சும்மா ஆறுதல் பிரைஸ் தான். And etc. I am proud to be an Indian. Jai Hind. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க சார். யாரை சொல்ற நீ? முன்வரிசையில் உட்காந்துக்கிற உங்க கூட்டம் தான். நல்லா பேசினா கூட கை தட்ட மாட்டேன்றாங்க. அப்போ நான் கை தட்டாதது நீ பார்க்கலையா? இந்த இடவுக்கு தான் சொல்றது கண்ணாடியை கழட்டி தொலைன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. Thank you, Ravi. Next on stage is Vignesh from 7th B. இவன் கூட தான் நல்லா பேசுறான். Next on stage is M. Vanilla from 7C. பாத்தீங்களா சார், அவ்வளவு பார்சியலா பிஹேவ் பண்றாங்கன்னு. நம்ம 7C. நம்ம 7C இல்ல சார், உங்க 7C. பாரு பாரு. Respected chief guest, our headmaster, dear teachers, and my dear most friends. Good morning to everyone. I am here to give a short speech about one of the most important problems in our time, which makes a great important question mark. I am going to talk about global warming, cutting down the trees. Trees. Trees.